வணக்கம். 2025 ஜனவரி 16 இனிய காணும் பொங்கல் தினத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய 1.5 நிமிட அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக வேதாரண்யம், தலைஞாயிறு, திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் பெய்த மழை, விட்டு விட்டு பெய்த மழை அறுவடையை கடுமையாக பாதித்திருக்கிறது. பயிர்கள் சாய்ந்தது. பல இடங்களிலே சாய்ந்த நெல் தானியங்கள் முளைத்திருக்கிறது. கதிர் முதிராமலே சாய்ந்திருப்பது வேதனை அளிக்கிறது. ஆனால் அந்த இடையூறு என்பது விலகிவிட்டது. இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு இடைவெளி. வரக்கூடிய 18ஆம் தேதி மாலை வரைக்கும் டெல்டாவிற்கு இடைவெளி. அனைத்து மாவட்டங்களுக்குமே இடைவெளி தான். ஆகவே இந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுக. அதாவது ஜனவரி 16, 17, 18ஆம் தேதி மாலை வரை இடைவெளி. 18ஆம் தேதி சனிக்கிழமை மாலைக்கு பிறகு டெல்டாவிலே மழைப்பிடிப்பை தொடக்கம். கண்டிப்பாக சனிக்கிழமை இரவு மழைப்பிடிப்பை தொடங்கி வரக்கூடிய 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கனமழை பிடிப்பை கொடுக்கும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும். உள்ளேயும் மிதமான மழைப்பிடிப்பை ஆங்காங்கே கொடுக்கும். கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கூட தூரல் சாரல் மழைப்பிடிப்புகள் தெரிகிறது. கேரள எல்லையோரம் வரைக்கும் மழை வாய்ப்புண்டு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 19 மையமாக வைத்து 18 பிற்பகல் மற்றும் 19 முழுநாள் மற்றும் 20ஆம் தேதி நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். 20ஆம் தேதி மாலைக்கு பிறகு அந்த சுற்றின் மழைப்பிடிப்பு விலகிவிடும். பிறகு ஒரு வாரம் இடைவெளி கிடைக்கும். 29, 30ஆம் தேதி அடுத்த நிகழ்வு மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு நெருங்கி வரும். ஆக ஒரு வார இடைவெளியை பயன்படுத்தி அந்த நாட்களில் முதிர்ந்த நெல் தானியங்களை திட்டமிட்டு அறுவடை செய்திடுங்கள். ஜனவரி இறுதியிலே மழைப்பிடிப்பு இருக்கிறது. இப்படி பிப்ரவரியிலையும் 10 நாட்களுக்கு 2 நாள் தூரல் சாரல் நனைக்கும் இடையே லேசான மழை என்று இருக்கும். இடைவெளியும் இருக்கும், இடையூறும் இருக்கும். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்க. இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்க. விரிவான அறிக்கையை பார்த்திருக்க நன்றி.